பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயத்துல அப்படி என்னங்க அதிசயம் இருக்கு? பொதுவா இறைவன்ல சில தெய்வங்களை மட்டும் நம்ம சுலபமா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எந்த நிலையில வேணாலும் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருப்பாங்க. அப்படி யாரு அப்படின்னா, அவரை பார்க்கிற ரூபம் எல்லாமே நம்ம சாமியாக கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமானவர் விநாயக பெருமானுங்க. வேற யார் நம்ம சொல்ல போறோம்? உப்புல பிள்ளையார், மஞ்சள்ல பிள்ளையார், சாணியில பிள்ளையார், இப்படி சகலத்திலையும் விநாயகர் காட்சி தரக்கூடியவராக இருப்பார். அவருக்கு உருவம்லாம் எதுவுமே வேணாம், சும்மா பிடிச்சு வச்சு பிள்ளையார், அவ்வளவுதான். இப்போ இந்த விநாயகர் ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப அதிசயமா காட்சி தரார். எப்படின்னு பாப்போமா? இது எந்த இடத்துலன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நாகர்கோவில்ல தக்கலை அப்படிங்கிற ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளபுரத்தில் தான் இந்த அதிசயமான விநாயகர் இருக்கார். ரொம்ப பழமையான கோவில். அது என்ன சொல்ல போனா 2300 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டதுன்னா 1317 கட்டப்பட்டதாக ஆலயம் சொல்லுது. அதுக்கு முன்னாடியே அந்த விக்கிரகங்கள் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த விநாயகரனுடைய சிறப்பு என்ன? அப்படி என்ன அதிசயம் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா, உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்கள், 2 பருவங்கள் இருக்கு. அந்த பருவங்கள்ல 2 பருவங்களிலும் நிறங்களை மாற்றி காமிக்கக்கூடியவர். உத்தராயண காலத்துல மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாதம் வரையும் இந்த விக்கிரகம் இயல்பா எல்லா விக்கிரகத்தையும் போல கருப்பு நிறமாக தான் காட்சி தருது. ஜூலை மாதத்துல இருந்து பிப்ரவரி மாதம் தட்சிணாயன காலத்துல இந்த விக்கிரகம் வெள்ளையா மாறிடுது. இது அதிசயம் தானே, பேரதிசயம் தான் சொல்லணும். இப்படி மாத்தி காமிக்கிறதுனாலயே இது அற்புத கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல கூடுதலா இது எப்படி முதல்ல இந்த விக்கிரகம் எப்படி கிடைச்சதுன்னா, முன்னொரு காலத்துல மன்னர் கேரள மன்னர் ராமேஸ்வரத்துக்கு போறார். ராமேஸ்வரத்துல இறை தரிசனம் பண்ணிட்டு அந்த கடல்ல நீராடும் போது கடலில் அந்த கரையில இந்த விநாயகர் சிலையை கண்டெடுக்கிறாங்க. அந்த விநாயகர் சிலையை கண்டெடுத்து அங்க உள்ள ராமேஸ்வர அரசருக்கு, மன்னருக்கு வச்சுக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த மன்னர் என்ன சொல்றாரு, நீங்க தான் கண்டெடுத்தீங்க, இது ஏதோ விநாயகர் உங்களுக்கு தான் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்குறாங்க. அப்போ அந்த விநாயகர் சிலையோட ஒரு மரகத சிலையும் கொடுக்குறாங்க. அந்த வெள்ளைக்காரர்கள் படையெடுக்கும் போது அந்த மரகத சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இவரை மட்டும் தூக்கிட்டு போக முடியல, இருந்த இடத்துல இருந்து அசரல. அந்த ஒரு அமைப்புல இருக்கும்போது இந்த விநாயகர் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விநாயகராக அந்த பகுதி மக்கள் இன்றளவும் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. ஒரு பழமையான ஆலயம், ஒரே கோவில்ல 2 தெய்வங்கள். இது கேரள பாணியில கட்டப்பட்டது. ரொம்ப உயர்ந்த கோபுரங்கள்லாம் கிடையாது, அந்த கோபுரத்துல சிதை சிற்பங்கள்லாம் கிடையாது. இது கேரள மாடல்ல. ஏன்னா கேரளாவுக்கு மிக அருகாமையில அந்த ஊர் பேரே கேரளபுரம் அப்படிங்கிற ஊர் அப்படிங்கிறதுனால, அதுக்கு அருகாமையில இருக்கிற கோயில் அப்படிங்கிறதுனால இது 2 கோவில்கள் அங்க இருக்கு. ஒண்ணு மகாதேவர் சிவபெருமானுக்கு, இன்னொன்னு நம்ம அற்புத விநாயகருக்கு. இந்த விநாயகர்னா என்ன அர்த்தம்? தனக்குத்தானே தலைவன் அப்படிங்கிறது அர்த்தம். வியதே நாயகே இதி விநாயகா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனக்குத்தானே தலைவராக அந்த பிரணவத்தின் பொருளாகவே, இந்த ஓம்ங்கிற அந்த எழுத்தின் வடிவாகவே காட்சி தரக்கூடியவர் இந்த விநாயக பெருமான். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில இருள் விலகி வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க போய் என்ன பண்ணணும்? வெள்ளை விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய செல்வம் செல்வாக்கள்லாம் இன்னும் சேரணும் அப்படின்னா கருப்பு விநாயகரை போய் வழிபாடு பண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயம், இங்க விநாயகர் மட்டும் அதிசயம் கிடையாது, அங்க உள்ள கேணி, கிணறு நீர் அதை விட பேரதிசயம் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் கருப்பாக இருக்கும்போது இந்த கிணத்து நீர் வெள்ளையா மாறிடும்.
விநாயகர் வெள்ளையா இருக்கும்போது இந்த கிணத்து நீர் கருப்பாக மாறிடுதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? எங்கேயாவது இப்படி நடக்குமா? அந்த அளவுக்கு அந்த நீர்ல கூட அவருடைய அந்த தன்மைகள் அப்படிங்கறத பிரதிபலிக்குது. சரி, இன்னொரு விஷயம், நம்ம இலையுதிர் காலம்னு சொல்லுவோம். எப்பங்க இலை உதிரும்? வெயில் காலத்துல இலை உதிர ஆரம்பிச்சு அந்த பனிக்காலம் வர வர வசந்த பருவத்துல அது தளிர்க்க ஆரம்பிக்கும். இங்க ஒரு ஆலமரம், பழமையான ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரம் என்ன பண்ணுது, இந்த இலையுதிர் காலத்துல தான் அது வளருது. அப்படிப்பட்ட தக்ஷிணாயனத்துல இலை உதிர்ந்து மார்ச் மாதத்துல புதிய இலைகள் வருது. இது ஆலமரத்தினுடைய அடிப்படை கிடையாது. அப்போ இங்க இருக்க நீர்ல இருந்து, நீர்நிலைகள்ல இருந்து அந்த மரங்கள் வரையும் அதனுடைய அதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்துக்குரியது. சரி, இந்த பிள்ளையார நம்ம ஜோதிட ரீதியாக எப்படி நம்ம வழிபடலாம்? அதற்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, பொதுவா அஸ்த நட்சத்திரத்துக்கு உரியவர் விநாயகர். விநாயகரனுடைய அவதார திருநட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம்னா உள்ளங்கைங்க. அஸ்தம் எப்படி, அந்த நட்சத்திர வடிவ சுரூபம் எப்படி இருக்கும்னா உள்ளங்கை இப்படி பார்த்த மாதிரி இருக்கிறது அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியான இந்த விநாயகர் பெருமான உங்களுக்கு அட்சய லக்னம் எங்கெல்லாம் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ, இல்ல அஸ்த நட்சத்திரத்தின் சந்திர தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் இருள் அப்படிங்கிற அறியாமை நீங்கி வெளிச்சம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க இந்த 2 காலகட்டங்களை, உத்தராயணத்துல ஒரு தடவை, தட்சிணாயனத்துல ஒரு தடவை, 2 காலகட்டங்களையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய படையெடுப்புலயே அவரை அசைக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவர். நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் நீக்கி நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவராக அங்க இருக்காரு. அந்த கோவில்ல இது மட்டும் விசேஷம் இல்லைங்க, நாகர் கோவில்னாவே நாகதோஷத்திற்கு பரிகாரம். அந்த கோவில்ல சுத்தி நாக பிரதிஷ்டையும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஆலயம். நாகர்கோவில். ராகு கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப குருவுடைய பாதிப்பு அதிகம் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஈரோடு போயிட்டு வாங்க. அங்க உள்ள ஏதாவது ஒரு கோவில்ல நம்ம பரிகாரமா சொல்றது உண்டு. ஏன், குருவுக்கும் ஈரோடுக்கும் என்ன தொடர்பு? ஈரோடுங்கிறது மஞ்சள் மாநகரம், குருவுக்குள்ள நிறம் மஞ்சள், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரிதான் நாகர்கோவில்ங்கிறது, அந்த நாகராஜா கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அங்க அந்த சர்வங்களுக்கு பிரீத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால ராகுகேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கட்டாயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த ஆலயத்துல கிடைக்கும். என் வாழ்க்கையே ஒரு இருளும் ஒளியும் மாதிரி இருக்குங்க. இந்த காடாறு மாசம் நாடாறு மாசம் விக்ரமாதித்தன் கதை தாங்க என் கதை. 6 மாசம் நல்லா இருக்கு, 6 மாசம் நல்லா இல்லை இப்படின்னு புலம்பக்கூடியவரா நீங்க? நீங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம அந்த விநாயகரனுடைய அந்த பேர் அதிசயம் அப்படிங்கிறது அங்க உள்ள நிகழ்வுகள்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால அங்க உள்ள மக்கள் எல்லாம், ஏன்னா பொதுவாவே அந்த ஊர்ல எல்லாமே இந்த விநாயகரனுடைய பேரை தான் பிரதானமா வச்சிருப்பாங்க. மணிமுத்தீஸ்வரம் உச்சிஷ்ட மகா கணபதிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலி. அங்க ஒவ்வொரு தெரு பேரும் இடுதாங்கி பிள்ளையார் கோவில் தெரு, வெள்ளந்தாங்கி பிள்ளையார் கோவில் தெருன்னு அந்த விநாயகர் பேர்ல தான் ஒவ்வொரு தெருவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெற்ற அந்த விநாயகரை நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் அந்த விநாயகரின் அனுகிரகம் கண்டிப்பா வாழ்க்கையில நிகழும். இந்த விநாயகர் யானத்தை தரக்கூடிய யானை வள்ளல். உங்க குழந்தைங்க படிக்கணுமா, என்ன சொல்லுவோம், ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் டீச்சர்கள்லாம் அந்த காலத்துல, நான் இப்போ உள்ளவங்கள சொல்லவே இல்லைங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தோப்பு கர்ணம் போட சொல்லுவாங்க. நம்ம இறைவனுக்கு எந்த இறைவனுக்கு தோப்பு கர்ணம் போடுறோம் சொல்லுங்க? விநாயகரை பார்த்தோன்னா தலையில 2 கொட்டு கொட்டிக்கிட்டு தோப்பு கர்ணம் போடுற மாதிரியாவது பாவலா பண்றோம். தோப்பு கர்ணம் ஃபுல்லா போடுறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா போடுவது போலாவது பாவலா பண்றோம். அதுக்கு காரணகர்த்தாவான அந்த விநாயகரை நம்ம கும்பிடும் போது, நம்ம குழந்தைகள் வழிபடும் போது, குழந்தைங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குங்க. யானை பொம்மை வாங்கி கொடுன்னு சொல்லாத குழந்தைகள் ஏதாவது பார்த்துருப்போமா?
அப்ப அந்த யானை பொம்மை ரூபத்துல கூட விநாயகர் நமக்கு பேசுறார். இன்னைக்கு சொன்ன ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த இடங்கள்ல அந்த விநாயகரனுடைய வாகனத்தை தொடாமல் நம்ம எந்த வேலையும் பார்க்கறது இல்ல. விநாயகரனுடைய வாகனம் என்ன? எலி தானே. மவுஸ் அப்படிங்கிற பேர் எதுக்கு உள்ளது? கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உபயோகப்படுத்துறது மவுஸ். அந்த ரூபத்துல கூட, ஏன்னா அதெல்லாம் டெக்னாலஜில நம்ம கடவுளை கூட இப்படியெல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க விமானத்துல பயணிக்கணுமா, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, ஏன்னா அந்த காலத்திலே பறந்து போனவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த விநாயக பெருமானை கும்பிடும்போது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் நல்ல ஞான மார்க்கமும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமா ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த கேதுவின் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் தான். அதனால யாருக்கெல்லாம் இந்த கேதுவின் தாக்கம் அதிகமா இருக்கோ, இந்த கேது திசை நடந்தா ஒரு மனிதனை பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. ஒரு கூட்டத்தோட சேராம ஒரு விரக்தியான மனநிலையில ரொம்ப வெறுமையா விட்டத்தை விரிச்ச மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேதுவுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சதா சர்வ காலமும் நான் கோயிலுக்கு போறேன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளும் கேதுவின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த தாக்கத்தை நம்ம எப்படி சரி செய்வது அப்படின்னா, இந்த விநாயகர் உடைய திருப்பணிகள்ல கலந்துக்குவதும், விநாயகருக்கு வழிபாடுகள் செய்வதும், விநாயகர் ஆலயங்களுக்கு பராமரிப்பு பணிகளுக்கு உதவுவதுமே ஒரு சிறந்த பரிகாரம். அதனால விநாயகரை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கேதுவின் தாக்கமும், கேது தசையால ஏற்படக்கூடிய தாக்கமும், உங்க ஜாதகத்துல லக்னத்துல கேது இருந்தா நீங்க விரக்தி, 7ல கேது இருந்தா உங்க வாழ்க்கை துணை விரக்தி, 4ல கேது இருந்தா உங்க அம்மா விரக்தி, 9ல கேது இருந்தா அப்பாவுக்கு விரக்தி, 3ல கேது இருந்தா தம்பி விரக்தி நிலையில இருப்பான், 11ல கேது இருந்தா அண்ணன் விரக்தியா இருப்பான், 12ல கேது இருந்தா உங்க வீட்டு வேலைக்காரன் விரக்தியா இருப்பார். இதெல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடத்துல? சொல்ல முடியும். அதனால யாருக்கெல்லாம் அந்த விரக்திங்கிற வெளிப்பாடு இருக்கோ அவங்கெல்லாம் கட்டாயம் நீங்க இந்த விநாயகரை போய் கும்பிடுங்க. விநாயகர் எல்லா இடங்களிலும் இருக்காரு. அதனால எல்லா இடத்துல உள்ள விநாயகரையும் கும்பிடலாம். இந்த கோவில் அதிசயத்தின் அடிப்படையில ரொம்ப விசேஷமானதுங்கிறதுனால இந்த ஆலயத்துக்கும் சென்று வருவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.